இப்போ வர தலைமுறைங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதை அவர் செய்வார். அன்னைக்கு படிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் இப்படி மாறிச்சு. இப்போ இருக்கிற ஆட்சியெல்லாம் எதுவுமே சரி கிடையாதுங்க. குழந்தைங்க படிப்பில் இருந்து படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பில் இருந்து எல்லாமே இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. இவங்களை எதிர்த்து அடுத்த 2026 தமிழக முதலமைச்சராக தளபதி மட்டும்தான் வருவாருன்ட்டு. இளைஞர்கள்னாலே தளபதி தானா? இளைஞர் இல்லைண்ணா, நாங்கள் இளைஞர்னால தளபதி தான் பிடிக்கும். சின்ன யார் இத்தனை வருஷம் என்ன பண்ணிருந்தாரு உதயநிதி ஆட்சியில் வந்து? காசுக்காக நான் பேசலைங்க. காசு தரதா அவ்வளோ மக்கள் நல்லது பண்ண போதும். மக்களுக்கு நல்லது பண்ணவே இல்லையா? நீங்கள் யாராலுமே கேட்டு பாருங்க. ஏங்க கும்பிட்டு சட்டமன்ற தொகுதி இது ஒரு பேருந்து நிழற்கூட கிடையாது, இங்கே கிடையாது. கேட்டு பாருங்க. அவர் 234 தொகுதியில் எங்கே நின்னாலும் வெற்றி பெறுவார். மதுரை கிழக்கு விஜய், அவர் மூஞ்சிக்கு தான் ஓட்டு. மதுரை மேற்கு விஜய் சொன்னார்ல, அந்த மாதிரி கும்முடி பொண்ணி நின்னாலும் தளபதி தான். அந்த தற்கூரிக்கு ஓட்டு போட்டு தான் அவங்க இன்னைக்கு இருக்காங்க. ஓட்டு போட்ட மக்களையே அவங்க தற்கூரின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய தற்கூரியாக இருப்பாங்க பாருங்க. நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். நம்புகிறோம் இறைவன் எப்படியோ அதே மாதிரி நம்புகிறோம். இறைவனுக்கு அடுத்தபடியே அவரை நம்புகிறோம், அவ்வளோதான். அவங்க ஆட்சி தானே, மக்கள் நல்லது பண்ணான்னு சொல்கிறாங்க, பண்ணல. அவங்க வேணும்னா பேருக்கு சொல்லிக்கலாம், இளைஞர்கள் வந்து உதயநிதி பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு. ஆனா அது உண்மை கிடையாது. ரெண்டாயிரத்தி 26 திரு விஜய் அவர்கள் உதயநிதி அவர்கள்லாம் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? நீங்க யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன் விஜய்? ஏன்னா இப்போ நடக்கிற ஆட்சி எங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச ஆட்சியே இல்லை. இது மக்கள் ஆட்சி மாதிரியே தெரியல. சரி, மன்னர் ஆட்சியா இருக்குது இது. அதனால எங்களுக்கு இந்த ஆட்சி மேல ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. அடுத்தது தளபதி தான் வருவாரு 2026. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா மக்களுடைய சப்போர்ட்டும் அவருக்கு தான் இருக்கு. தளபதிக்கு தானே. இப்போ நடக்கிற ஆட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் முதல்ல அந்த கேள்வி கேட்குறதே தப்புங்க. குழந்தைங்க படிப்பில் இருந்து படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பில் இருந்து எல்லாமே இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். ஒரு நீட் தேர்வு முதல் கையெழுத்து நீட் தேர்வுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதுக்கான ஒரு நடவடிக்கையே இல்லை. எத்தனையோட குழந்தைங்களோட கனவெல்லாம் இன்னமும் அது ஸ்பாயில் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து யார் கேள்வி கேட்குறவங்களுக்கு மேலேயே அது ஒரு குற்றமாக போய் சேர்ந்துருது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாண்ணே. ஒரு மழை காலத்தில் ஒரு எப்படி மக்கள் தவிக்கிறாங்க எல்லாமே இப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அப்போ எப்படியோ ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஏமாற்ற முடியாது மக்களை. அந்த அளவுக்கு எல்லாருமே தெளிவாக தான் இருக்காங்க மக்கள். அதனால் தளபதி வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படும். நான் மட்டும் ஆதரவு இல்லைங்க, மக்கள் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே 234 தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா தளபதி மட்டும்தான். அதுவும் ஸ்டார்டிங் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து கூட அந்த அளவுக்கு கிரேஸ் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தது. என்னைக்கு முதல் மாநாடு ஆரம்பிச்சதோ அன்னிலேருந்தே ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு, இவங்களை எதிர்த்து அடுத்த 2026 தமிழக முதலமைச்சராக தளபதி மட்டும்தான் வருவாருன்ட்டு. இதில் இளைஞர் மாணவர் எல்லாருமே சரி, வீட்டில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே கம்பல்சரி தளபதி தான். இளைஞர்கள்னாலே தளபதி தானா? இளைஞர் உதயநிதி அவர்களும் இளைஞர் தான். இல்லைண்ணா, நாங்கள் இளைஞர்னால தளபதி தான் பிடிக்கும். சின்ன யார் இத்தனை வருஷம் என்ன பண்ணிருந்தாரு உதயநிதி ஆட்சியில் வந்து எதுவும் பண்ணல. அதனால எங்கள் தளபதி ஓட்டு போட்டால் எல்லாம் ஆட்சி மாறணும். அது எடுத்து போட்டிட்டாலும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இளைஞர்கள் எல்லாமே எல்லாரும் பெரியவங்க இளைஞர்கள் எல்லாருமே தளபதி தான் ஓட்டு போடுவாங்க இந்த வாட்டி. அதே விஜய்க்கு தான். அவர் இப்போ இது இப்போ ஃபஸ்ட்டு அவர் ரசிகராக இருந்தோம். ரெண்டாவது இப்போ அவர் வந்தால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அது எல்லாமே எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அல்லது இது யூடியூப்லாம் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் அவருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது. இப்போ வீட்டில் ஓட்டு ஒரு 10 ஓட்டு ஓட்டுனாக்கா மொத்த ஓட்டும் அவருக்கு விழுகிற தான் எல்லாமே சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அது எங்கள் வீட்டு ஓட்டும் அவருக்கு தான். விஜய் தான் வருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ வர தலைமுறைங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதை அவர் செய்வார். அன்னைக்கு படிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் இப்படி மாறிச்சு. இப்போ இருக்கிற ஆட்சியெல்லாம் எதுவுமே சரி கிடையாதுங்க. இப்போ இருக்கிறது இன்னைக்கு மட்டும்தான் விஜய் மட்டும்தான். விஜய் வந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். எம்ஜிஆருடைய பவர் அவருக்கு அப்படியே இருக்குது. எல்லாம் என் குடும்பமே மொத்த பேரும் ஓட்டு போடுவோம். நாங்கள் இதுவரையும் நாங்கள் வந்து எங்கே எதுக்கோ போட்டிருப்போம். ஆனால் இப்போ விஜய்க்கு மட்டும்தான் போடுவோம், வேறு மாற்றமே கிடையாது. விஜய் வந்தால் தாங்க நல்லது. இன்றைய இளைய தலைமுறைங்களுக்கு எதுவுமே எல்லா கல்விஸ் எல்லாமே உண்டு, அத்தனையும் உண்டு. அவர் ஒன்றும் வந்துட்டு எல்லாரும் வீட்டுக்கும் வந்து ஒரு வீடு கட்டித்தரேன், ஸ்கூட்டர் வாங்கி தரேன்ற அது நம்மள அடிப்படைக்கு பின்னால் உனக்கு வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை வச்சு நீ வாங்கின்னு தான் சொல்கிறாரு அவர். புரியுதுங்களா? மற்றபடி நான் ஃப்ரீயாக தரேன்னு அவரு கூட சொல்ல. இப்போ
அதுக்கான வேலை குடும்பத்தில் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை உண்டு. உங்களோட சமுதாயத்தில் எல்லாத்துக்குமே எல்லா வாழ்வாதாரமும் நான் தரேன் அப்படின்றாரு அவர். நிலைச்சு நிற்பார். இன்னும் அவர் இன்னும் 25 வருஷம் 30 வருஷம் கூட அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தடவை வந்தாருன்னா டிவிக்கு விஜய்க்கு அவர் நிறைய புதுசாக இனிஷியேட்டிவ்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது மக்களுக்கு உதவுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். மக்களுக்கு இல்லாமல் மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே அது உதவும். ஸோ அதை நான் ரொம்ப ஆதரவாக சப்போர்ட் பண்ணுறேன். பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் வந்து உதயநிதி அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ண அது அவங்களோட கருத்து. ஆனால் மறைமுகமாக நாங்கள் எடுத்து பார்த்த அந்த இது புள்ளி விவரத்துலலாம் விஜய்க்கு நிறைய ஆதரவு இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் ஏதாவது கூட்டம் போட்டால் கூட நிறைய பேர் வராங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம நம்பலாம். வெறும் அவங்களோட வாய் கருத்தை வச்சு நம்ம நம்ப முடியாது. தளபதி தாங்க. தளபதினா நீங்கள் ஒன்றும் முக ஸ்டாலின் நினச்சிக்க போகிறீங்க. நம்ம தளபதி விஜய் தான். ஆட்சி மாற்றம் தேவைப்படுது தமிழ்நாட்டில். காரணம் ஆட்சி மாற்றம் தேவைப்படுன்னு சொல்லும்போது சரியாக எதுவும் பண்ணல. மக்களுக்கான நல்லது எதுவும் பண்ணவே இல்லை. அவர் சொன்னார் 1000 சொன்னார் செய்வோன்னு சொல்லிட்டு. தரலங்க, தரல. எங்கள் அம்மா கூட தரவே இல்லை. வரல. 1000 ரூபாய் தரவே இல்லைங்களா? வரல. ஓட்டுக்கு மட்டும் எதிர்பார்க்குறாரு. ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு தரேன்னு சொல்கிறாரு. 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு. ஆனால் தரவே இல்லையே. காசுக்காக நான் பேசலைங்க. காசே தர தேவையில்ல. மக்களுக்கு நல்லது பண்ணால் போதும். மக்களுக்கு நல்லது பண்ணவே இல்லையே. நீங்கள் 1000 ரூபாய் கேட்டு பாருங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்கூல் பாரு குழந்தை கேட்டு பாருங்க. முடியல. கவர்மெண்ட் பஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பசங்களை ஏற்ற மாட்டாங்க. சில பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன சொல்கிறீங்க? பேருந்து வசதிகள் கிடையாது. ஏங்க கும்பிடுமுடி சட்டமன்ற தொகுதி இது. ஒரு பேருந்து நிழற்குடை கிடையாது. இங்கே கிடையாது. கேட்டு பாருங்க. கவரப்பேட்டில் ஒரு பேருந்து நிழற்குடை ஸ்கூல் பசங்க நிற்கிறாங்க. பிரிட்ஜிக்கு மழை வந்தால் பிரிட்ஜிக்கில் நிற்கிறாங்க. ஒரு நிழற்குடைன்றதே கிடையாது. அவங்க ஆட்சி தானே. மக்கள் நல்லது பண்ணான்னு சொல்கிறாங்க. பண்ணல. சாதாரண ஒரு விஷயம். கண்டிப்பா ஏன் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு? தளபதி தான் அடுத்த சிஎம். அவர் தான் வந்து நம்மளுக்கு நல்லது செய்ய போறாரு. யாரோ கொள்ளடிச்சாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, செஞ்சாங்க. அதெல்லாம் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு. ஆனா 2026ல தளபதிக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். நீங்க வேணா பாருங்க, 2026ல தளபதி இந்த பாட்டுல வந்து பாத்தீங்களா, அந்த மாதிரி பிளாஸ்ட் தான் அந்த மாதிரி ஆக போகுது கம்பல்சரி. நீங்க விஜய் ரசிக்கிறாங்க? இல்ல கிடையாது. ஆனா விஜய்க்கு தான் சப்போர்ட். கண்டிப்பா விஜய்க்கு தான் சப்போர்ட். இது கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி, முதல் சட்டமன்ற தொகுதியில தமிழ்நாட்டிலேயே. ஆமா. இங்க வந்து ஒருவேளை விஜய் போட்டிட்டாருன்னா வெற்றி பெறுவாரா? இங்க அவருக்கு ஆதரவு கிடைக்குமா? அவர் 234 தொகுதியில் எங்க நின்னாலும் வெற்றி பெறுவாரு. மதுரை கிழக்கு விஜய், அவர் மூஞ்சிக்கு தான் ஓட்டு. மதுரை மேற்கு விஜய் சொன்னார்ல, அந்த மாதிரி கும்மிடிப்பூண்டியில் நின்னாலும் தளபதி தான். ஏன்னா இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போடுற அந்த முடிவோட இருக்கிறாங்க. மக்களுடைய கணிப்புல பார்த்து போது அவங்க வந்து தளபதிக்கு தான் நாங்க போடுவோம் ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த தொகுதியில நின்று அவர் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. திமுகவுடைய கோட்டை இங்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த கோட்டை எப்படி வந்ததுன்னு மக்களோட மாற்றத்தால் தானே வந்தது. அது இப்போ இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அந்த அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய் இங்க போட்டிட்டா வெற்றி பெறுவாரா? 100%. அவர் போட்டியிட வேணாம். அவரு அந்த ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்தால் வெற்றி தான் அவருக்கு. நீங்க விஜய் ரசிக்கிறாங்க? விஜய் ரசிகர்ன்றல ஒரு சாதாரண மக்களாக ஒரு மனிதனாக பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லாமல் அவரோட அந்த மாற்றத்துக்கு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு 6 மாதத்துக்காக நாங்கள் எப்போ ஓடுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து அதிகப்படியான வாய்ப்பு வந்து மக்கள் எதிர்பார்க்கறது வந்து விஜயை தான், தளபதி விஜயை தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால நிறைய மாற்றம் எதிர்பார்க்குறாங்க மக்கள். அவர் வந்ததுலேருந்து அரசியல் நிலைப்பாட்டில் வந்து எந்த ஒரு மாற்றமும் காம்ப்ரமைஸும் ஆகாமல் இன்ன வரைக்கும் அவரை எடுத்துக்கிட்ட அந்த கொள்கையில் வந்து ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த திராவிட இயக்கத்தை வந்து கரெக்டாக எதிர்த்து ஒரு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்தால் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நான் உட்பட. இப்போ கரெக்டான ஒரு ஆள் வந்திருக்காரு, அப்போ வந்து மக்கள் யாரை நோக்கி போவாங்க? அவரை நோக்கி தான் போவாங்க. அந்த நோக்கத்துக்கான ரிசல்ட் வந்து 2026ல தெரியும். உண்மையா இளைஞர்கள் யார் பக்கம் இருக்காங்க? தளபதி பக்கம் தான். அதில் 100 இல்லை 1000% உண்மை. இவங்க சொல்கிற அந்த பட்டிமன்றம் பேசுறது, கருத்து கணிப்பு, இதெல்லாம் எல்லாமே அப்பத்துலேருந்தே பார்த்துட்டு வரோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த பட்டிமன்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டைமுக்கு சும்மா மக்களை வந்து கவர்றதுக்காக, ஓ அப்போ இவர் வந்துடுவாரா, அவர் வந்துடுவாரா, இவர் இதை செஞ்சிருவாரா, அவரே இது வந்தாரு பண்ண முடியல, அவர் இதை வரணும்னு நினைச்சாரு ஆனால் அவரால் வர முடியல, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர கடைசியில் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அது ரீசெண்டாக இப்போ பிரசாந்த் கிஷோர் கூட
அவரே கூட இது பண்ணார் பார்த்தீங்களா. அவர் வந்து தேர்தல் வந்து வியூக அமைப்பாளர் மாதிரி அவருக்கே வந்து தோல்வியாச்சு. அதனால வந்து அந்த வியூக அமைப்புலாம் வந்து இவரும் தோத்துருவாருன்றாங்க. வாய்ப்பு கிடையாதுங்க. ஏங்க எல்லாருமே சப்போர்ட் இருக்காங்க. இப்போதானங்க சொன்னேன் ஒரு வீட்டுக்கு 2 பேர் இருக்காங்கன்ட்டு. 4 பெரியவங்கன்னா ஒரு வீட்டுக்கு 2 பேர் இருக்குமே அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு. விஜய்க்கு கூட்டம் நிறைய வருது, அதனால ஓட்டெல்லாம் மாறாது சும்மா அப்படின்றாங்க. ஏங்க அது அப்படிதான் சொல்லுவாங்க, என்ன பண்றது. ஆனா கூட்டம் வந்து ஓட்டா மாறுறது வந்து 2026ல தெரியும் அவங்களுக்கு. அது கூட்டமா ஓட்டான்றது 2026ல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அது வந்து சொல்றவங்க என்ன சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம ஓட்டா மாத்தி காட்டணும். காட்டிட்டா அப்போ அவங்களுக்கு பேச வாய்ப்பு வராதுல்ல. இன்னும் கொஞ்ச நாள் தானே, இன்னொரு 6 மாசம். அதுக்கப்புறம் அந்த பேசின வாயெல்லாம் மூடிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இல்ல அவரு நடிகரா இருந்தாலும் இப்போ அவர் வந்துட்டு அவரோட கொள்கை வேறையா மாறிடுச்சுல்ல. நடிகர்ல இருந்துட்டு அவர் இப்போ அவரோட ஃபுல் டைமா அவர் இதுக்கு வர போறாரு. சோ எம்ஜிஆரும் நடிகரா தான் இருந்தாரு. அவரு அப்புறம் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாருல்ல. ஏன் விஜய் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? ஏங்க நான் வந்து எனக்கு 40 வயசு ஆகுது. நான் 4 வாட்டி வந்து எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கேன். டிஎம்கே தான் ஓட்டு போட்டிருக்கேன். நல்லது பண்ணுவாங்கன்னு. இடையில ஏடிஎம்கே கேட்டு பார்த்தாங்க. சரி மாற்று அரசியல் தேவைப்படும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு பார்த்தேன். 2 பேருமே இதான் பண்ணுறாங்களே கண்டி. மக்கள் நல்லது பண்ணுற மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனால் உள்குத்த இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் மக்கள் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் வந்து தளபதிக்கு ஒரு வாய்ப்பு இந்த வாட்டி கண்டிப்பாக மக்கள். தளபதி அவங்க பார்த்தீங்கன்னா டிஎம்கே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, தளபதியை பார்த்து கூத்தாடின்றாங்க. சொல்கிறாங்களா இல்லைங்களா கூத்தாடின்னு. நானும் வந்து விஜயோட ரசிகர் தான். உங்களுக்கு தற்குறின்றாங்க. யாருங்க? விஜயோட ரசிகர்கள் வந்து தற்குறின்றாங்க. சொல்லிட்டோம் 2026 யார் தோற்குன்னு அவங்களுக்கே தெரியும். சொல்றவங்க யாரும் ஜெயிக்க போறது இல்ல, ஜெயிக்க யாரும் சொல்லவும் போறது கிடையாது. சரிங்களா? நடக்கும்போது தான் தெரியும். அரசியல் போன எலெக்ஷன்ல நான் வந்து விஜயோட ரசிகராக தான் இருந்தேன். டிஎம்க்கு ஓட்டு போட்டேன். முதல்ல பதிவு பண்ணுறேன் இந்த விஷயத்த. இந்த எலெக்ஷன்ல எங்க ஆளு நிற்கிறார், எங்க தலைவர் நிற்கிறார். இப்போ நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? விஜய் தாங்க போடுவேன். இது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். சொல்றவங்க தான் தற்கூரி, பேச நம்ம தற்கூரி ஒன்றும் கிடையாது. ஆவறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. விஜய் வந்து தனித்து போட்டியிடணுமா இல்ல கூட்டணி வச்சு? அவர் ஜெயிச்சா போதும். எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்க, ஜெயிக்கணும். அரசியல் மாடல் தேவைப்படுது தமிழ்நாட்டில். ஜெயிச்சா போதும். தளபதி சொல்லிட்டாரு இருக்கணும் உங்களுக்கு தான். அவ்வளோ பெரிய மேலே போய் மாநாட்டிலே சொல்லிட்டாரு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன சொன்னாரு, ஆட்சியில தரம் உண்மையை தரேன்னு சொல்லிட்டாருல. முதல்ல அம்மா தரேன்னு சொல்லிட்டு இதோ தரேன் 10 சீட்டு தரேன், அப்புறம் 8 சீட்டு தரேன், 12 சீட்டு தரேன், ஒரு எம்பி தரேன். அது மாதிரி வந்தா சொன்னது செய்வாருங்க, சொல்லாததும் செய்வார். விஜய் அவர்கள் எங்க போட்டியிடுறாரோ அந்த இடத்துல அவர் எதிர்த்து சாட்டை துரைமுருகன் அப்படின்றவர் வந்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன சாட்டை முருகன் அவர் வந்து அதை பற்றிலாம் பேசவே கூடாது ப்ரோ. இப்போ நம்ம நண்பர் சொன்னார்ல லயோலா மணி, சாட்டை ப்ரோ நீங்கள் பேசுறது எல்லாமே ஓட்ட ப்ரோன்ற மாதிரி தான் அது. அதெல்லாம் வந்து நம்ம பேசவே கூடாது. தலைவர் அவரே பேசலையே. அவர் ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணாதான் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க அதை செய்வாங்க. புதுசாக அவரை பற்றி நம்ம ஏன் விமர்சனம் பண்ணோம்? அது வேஸ்ட். முதலமைச்சர் ஆனார்னா என்ன மாற்றத்தை முக்கியமா இங்க தமிழகத்துல கொண்டு வருவாரு நீங்க நினைக்கிறீங்க? சட்ட ஒழுங்கு கம்பல்சரி, பெண்கள் பாதுகாப்பு, மக்களுக்கு அடிப்படை தேவை என்னவோ அது, வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கம்பல்சரி இது இருக்கும். அடிப்படை தேவையா அவருக்கு ஒரு வேலை, ஒரு மாதம் ஒரு 15,000 20,000 அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டாலே போதும். அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு மெயின் என்ன வேணும்? கல்வி வேணும். அது கரெக்டாக போகும். மருத்துவம், இந்த மாதிரி நிறைய இருக்குது லிஸ்ட். ஏதாவது அடிப்படை தேவைகள் இதெல்லாம் கம்பல்சரி வந்தாருன்னா தளபதி செய்வார். எல்லாருடைய ஆதரவு விஜய்க்கு தான் கம்பல்சரி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு, 4 பெரியவங்க வந்தாங்கன்னா 2 ஓட்டு கம்பல்சரி. கூட்டம்னா ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் வந்து அவங்க வயிற்றுல பேசுறது. உண்மைதான். அதாவது அவங்க இருக்கிற ஓட்டை வந்து தளபதி எப்போ வாங்கிட்டாரு. அவர் சொன்னதுதான். எங்க வீட்லயும் சரி மாற்று கட்சி இருக்காங்க. ஆனா எங்க வீட்டுக்குள்ள தளபதினு ஒருத்த, இப்ப நான் இருக்கேன்ல, அந்த மாதிரி எல்லா வீட்லயுமே இருக்காங்க. எல்லா வீட்லயும் தளபதி வந்துட்டாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் வந்திருக்காருன்னு தான் எல்லாருமே பாக்குறோம். விஜய் எதிர்த்து சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அங்கதான் நான் போட்டி எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நிக்கட்டுங்க, நாங்க வந்து யாரும் நிக்க கூடாது சொல்லலையே. அவர் நிக்கட்டும். அவருக்கு அவரே தான் ஓட்டு போட்டுப்பாரு தவிர மக்கள் யாரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சரிங்களா? அவர் பெருமைக்காக நான் நிக்கிறேன், எதிர்த்து நிக்கிறேன். ஏன் இவருக்கு தான் சொன்னாரு பவர் ஸ்டாரு சொன்னவர் இப்ப ஆளே காணோம். அடுத்தது இவர் சொல்றாரு. சோ நிக்கட்டும், பரவாயில்ல. எங்க தளபதி நின்னா கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாருன்ற கான்பிடென்ட் எங்களுக்கு இருக்கு. இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா அது நான் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட். 2026ல அவர் தான் சிஎம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் வந்து இதெல்லாம் மாத்திடுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்காக தானே, மக்களுக்காக தானே அவர் களத்துல இறங்கி இருக்காரு. அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும். 2026ல கண்டிப்பா மக்களுக்கு அவர் நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இளைஞர்கள் எல்லாம் வந்து உதயநிதி அவர்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இளைஞர்கள் வந்து யார் பக்கம் இருக்கிறாங்க? அவங்க வேணும்னா பேருக்கு சொல்லிக்கலாம், இளைஞர்கள் வந்து உதயநிதி பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு. ஆனா அது உண்மை கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும்
தளபதிக்கு தான் ஆதரவா பேசுறாங்க இருக்கிறாங்க. அது வந்து 100க்கு 100 உண்மை. விஜய் வந்து இதெல்லாம் மாத்திருவாரு அப்படின்ற நம்பிக்கை ஏன் அவர் மேல? அதாவது அவர் எங்கிருந்து வராரு உங்களுக்கே தெரியும். அவர் எங்கிருந்து வராரு, அவர் எங்க இருக்காரு, எந்த இடத்த விட்டுட்டு வராரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, ஏன் கொடுக்குறவங்களுக்கே கொடுத்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம இன்னமும் அவங்களையே தானே டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே, அவரால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம வச்சா தானே முடியும். மக்கள்கிட்ட தானே மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். மக்களாகிய நம்ம தான் அந்த மாற்றத்தை கொடுக்கணும். அதை நம்ம தான் கொடுத்தா தான் அவர் என்ன பண்ணுவார் நம்ம பார்க்க முடியும். வந்து ஆதரிக்கிறவங்க அவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் தற்குறிகள் கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு எங்க தளபதியா பதில் சொல்லிட்டாருன்னு. தற்குறிகள், அந்த தற்குறிகள் ஓட்டு போட்டு தான் அவங்க இன்னைக்கு இருக்காங்க. ஓட்டு போட்ட மக்களையே அவங்க தற்குறின்னு சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்பாங்க பாருங்க. புரியுதுங்களா? முதலமைச்சர் ஆகிடுவார் 2024. கண்டிப்பா ஆவாரு. அந்த மாற்றத்துக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. கண்டிப்பா வெற்றி நம்மது, எங்க தளபதி சொல்ற மாதிரி தான். விஜய் வந்தா வந்து இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா என்ன மாத்தணும் நீங்க நினைக்கிறீங்க? இதான் மக்களுக்கு இப்போ ஏகப்பட்ட பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, விலைவாசிகள் கஷ்டப்படுறாங்க, கேஸு பெட்ரோல் ஐட்டம் எல்லாமே மக்கள் கஷ்டப்படுறாங்க. பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் வந்தால் கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். வேற ஒன்றும் இல்லை. எல்லா கட்சியும் வராங்க, அவர் கொஞ்சம் புதுசாக வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, கொடுத்தா தெரியுமா அது என்ன ஏதுன்னு தெரியும். முதலமைச்சர் ஆவாரா 26? கன்ஃபார்மாக உட்கார வைப்போம், உட்கார வைப்பீங்களா? உட்கார வைப்போம் இன்ஷால்லா. அல்லா ஒரு நாட்டம் இன்ஷால்லா கொண்டு கண்டிப்பாக உட்கார வைப்போம். நம்புறீங்க ரொம்ப? நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். நம்புகிறோம் இறைவன் எப்படியோ அதே மாதிரி நம்புகிறோம். இறைவனுக்கு அடுத்தபடி அவரை நம்புகிறோம், அவ்வளோதான். விஜய் முதலமைச்சர் ஆனார்னா உங்களுடைய கோரிக்கைகள் என்னவா? என்னோட கோரிக்கைகள், நீங்க என்ன ஆமா, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு படிச்ச வேலை அதெல்லாம் இல்லாம இருக்காங்க. அவங்க படிப்புக்குரிய சம்பளம் இல்லாம இருக்காங்க. அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டும் வேலை இல்லாம இருக்காங்க. அதெல்லாம் மாறணும். அந்த இது மெயினா மாறணும். அப்புறம் வந்துட்டு நிறைய விவசாயிங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஏழைங்களுக்கு நல்ல முன்னுரிமை கொடுக்கணும். தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நல்ல முன்னுரிமை கொடுக்கணும். அதெல்லாம் இருந்தா இன்னும் நாடு நல்லா டெவலப் ஆகும். ஊழலை தடுக்கணும். ஊழலற்ற சமுதாயத்தை உண்டாக்கணும். மழை நீர் அந்த மாதிரி வடிகால் பணிகள் எல்லாம் இன்னும் நல்லா டெவலப் ஆகணும். பெரிய பெரிய சிட்டிங்கள்லயே நல்லா இதுவா இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்க கும்மிடிப்பூண்டி, கவரப்பேட்டை அந்த இடத்துல எல்லாம் இன்னும் மோசம். தண்ணி 2-3 நாள் தேங்கி நிக்குது. அதெல்லாம் மாறணும். அதெல்லாம் மாறணும்னா இது மாதிரி ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவை. ஏன்னா இவ்வளவு வருஷம் அவங்க இருந்து இன்னும் எதுவும் சரியான மாதிரி தெரியல. விஜய் முதலமைச்சர் கண்டிப்பா அவர் முதல்வர் ஆவார். மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க. ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி வரணும் அப்படின்றது தான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவர் முதல்வராக ஆவார். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.